2026 முழுவதும் கர்த்தர் நல்லவர் நல்லவர் காலை எழுந்தவுடனே ஒரு 15 நிமிஷத்துக்கு நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாக நன்மையாக இருக்கும். நீங்கள் சொல்லி தான் பாருங்களேன். அடுத்த வருஷம் வந்து சாட்சி சொல்லுவீங்க. புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் சொல்லுவீங்க, பாஸ்டர் போன வருஷம் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க கர்த்தர் நல்லவர் நல்லவர் நல்லவர். மனசு நிறைவிடும். பொறாமையோடு சொல்லக்கூடாது, அவர் எங்கே நல்லவர் பாஸ்டர் சொன்னதுனால சொல்கிறேன் அப்படின்னு இல்லை. உண்மையாகவே அப்படி சொல்லி பாருங்க. இந்த வருடம் முழுவதும் அந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 46வது சங்கீதத்தின் 1வது வசனத்தை வாசிங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் நமது அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமான. அல்லேலூயா. அநேக முறை நான் ஊழியத்துக்கு போகும்போது மழை வரும் பாருங்களேன். இயேசுவின் நாமத்தில் மழையை நில்லு நான் பெய்து நான் போக முடியாது, தொடம்பாளையம் போக முடியாது, அங்கே வேலை இருக்குது, அங்கே ஊழியத்துக்கு போகணும், ஆராதனைக்கு போகணும், இயேசுவின் நாமத்தில் நில்லுன்னு சொல்லி பைக்கில் போகும்போதே ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஒரு 5 நிமிஷத்தில் அப்படியே நின்று பல முறை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ கூட பணியை இயேசுவே நாமத்தில் நீ ஸ்டாப் ஆகு. ராத்திரி வரைக்கும், ராத்திரிக்கு மேலே எவ்வளோ வேணால் டபுள் மடங்கு பெய்துட்டு போகட்டும், ஆனால் ராத்திரி வரைக்கும் ஜனங்கள் வருவாங்க போவாங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த பணியை நிறுத்தப்படட்டும் அப்படின்னு நான் காலையில் ஜெபம் பண்ணேன். அல்லேலூயா. கண்டிப்பாக அப்படி ஸ்லோ டவுன் ஆயிரு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் நமது அடைக்கலம். எல்லாரும் சொல்லுங்க. அப்பப்போ அடைக்கலாமா, எப்பொழுதுமே அடைக்கலாமா? நமக்கு உடம்பு ஒரு டாக்டர்கிட்ட போனால், சத்தியில் ஏதோ ஒரு டாக்டர் வச்சுக்கங்களேன், ரங்கநாத டாக்டர்னு வச்சுங்க, அது உங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரியும். விசேஷமாக தொட்டம்பாலத்துக்காருக்கு நிறைய பேத்துக்கு தெரியும் ரங்கநாத டாக்டர். அந்த டாக்டர்கிட்ட போனால் நல்லா கவனிங்க, சில நேரம் காய்ச்சல் சுகமாகும், சில நேரம் காய்ச்சல் அதிகமாகும் அப்படின்ட்டு யாரா சொல்கிறாங்க. அல்லது அப்படி இருந்துச்சுன்னா அங்கே போவீங்களா போக மாட்டீங்களா? சொல்லுங்க. அவர் கோவிச்சுக்க மாட்டார், அவருக்கு தெரியாது. சொல்லுங்க. எப்போ நல்லானாதான் என்ன செய்வீங்க? ஆனால் அந்த சரவண டாக்டர்கிட்ட போனால் எப்பவுமே என்ன ஆகுது? ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, மெய்யாக அவர் நமது பாடுகளை சிலுவையில் சுமந்தார். அல்லேலூயா. ஆமாம். அப்போ நமக்கு பாடுகள் இருக்கா இல்லையா? ஹலோ, பாடுகள் இருக்கா இல்லையா? இருக்குது இல்லை. இத கூட்டல். இதுக்கு பேர் என்ன? ஆமா இல்லை. பாடுகள் இருக்கா இல்லையா? பாடுகள் இல்லைங்கிறத நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க பேச்செல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். நம்முடைய சொந்த பாடுகள் அவர் ஏற்றுக்கொண்டார். அவரை ஏற்றுக்கொண்டதுனால நமக்கு பர்சனலாக பாடுகள் இல்லை. ஆனால் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அது எதுன்னா ஊழியத்து நிமித்தமா. பைபிள் சொல்லுகிறது மத்தேயுல, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்பட்டு பலவித தீமையான மொழிகளை சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். என் நிமித்தம், ஊழியத்து நிமித்தம், இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், இயேசுவின் பிள்ளையானது நிமித்தம் உபத்திரம் இருக்கு. ஆனால் அதனுடைய முடிவு என்னன்னா, நான் ஜெயித்தேன் நீங்களும் ஜெயிப்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நான் ஜெயித்தேன். நான் ஜெயித்தேன்னா அது இயேசு சொல்ற வார்த்தை, நீங்க நினைச்சுக்காதீங்க. நான் ஜெயித்தேன் நீங்களும் ஜெயிப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்போ உபத்திரம் இருக்கலாம், ஆனா அந்த உபத்திரத்தையே அறிக்கை பண்ணாதீங்க, பாடுகளையே அறிக்கை பண்ணாதீங்க, அந்த சோதனைகளையே பெருசுபடுத்தாம அவர் ஜெயம் வாங்கினாரே அதை கொண்டாடுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஜெயித்தேன் நீங்களும் ஜெயிப்பீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஜெயித்தேன் நீங்களும் ஜெயிப்பீர்கள். அப்ப இந்த நீங்களும் ஜெயிப்பீர்கள்ங்கிறத மனசுல கொண்டு வந்துட்டே இருங்க. நீங்கள் ஜெயம் பெறு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நமக்கு அப்பப்போ வெற்றி. அப்பப்போ ஒரு பாஸ்டர் சொன்னாரு, பாஸ்டர் எப்பவுமே வெற்றி வெற்றின்னு பேசாதீங்க. அட வெற்றி வெற்றின்னு பேசினாலே சந்து புந்துக்குள்ள தோல்வி என்ன செஞ்சிருது? உள்ள வந்துடுது. அப்ப நீ தோல்வி பத்தி பேசினா வாழ்க்கையில உருப்படியாக முடியுமா? ஆகவே வெற்றியை பேசுங்க,
வெற்றி அடைவீர்கள். அப்பப்போ ஏதாவது தோல்வி வந்தாலும் அதில் ஜெயம் பெறுவீர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்மில் அன்பு கூறுகிற இயேசு கிறிஸ்துவினாலே முற்றிலும், எல்லாரும் சொல்லுங்க, முற்றிலும் ஜெயம் கொள்ளுவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. இப்ப தேவன் நமது அடைக்கலம். தேவன்னா என்ன களம்? வெண்கலமா? எல்லாரும் சொல்லுங்க, அடைக்கலம். தம்பி மாதிரி சொல்லவே இல்லையே. யூனிஃபார்ம் நல்லா இருக்குது, ஆனால் சவுண்டு தான் வர மாட்டேங்குது. சொல்லுங்க, தேவன் நமது. ஆண்கள் மட்டும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கம்யூனிஸ்ட் மீட்டிங்கெல்லாம் போயிருக்கிறீங்களா? அங்க வந்து ஆர்ப்பாட்டம். என்னது ஆர்ப்பாட்டம் சொல்லுவாங்க. காப்பர் பாட்டம் இல்லை, என்னது ஆர்ப்பாட்டம் சொல்லுவாங்க. அங்க சத்தம் போடுவாங்க. அது கொஞ்சம் ஞாபகம், கொஞ்சம் ஆர்ப்பாட்டமா சொல்லுங்க, தேவன் நமது அடைக்கலம். நமக்கு ஒரே ஒரு கட்டளை, சத்தமா சொல்லுங்கிறதான் பைபிள்ல. பெந்தகோஸ்துனால ஒரே ஒரு சமூக பிரச்சனை வந்து சத்தம் போட்டாங்க. என்ன போட்டாங்க? உங்களுக்கு ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அது சத்தம் போடுறாங்கிற கம்ப்ளைண்ட். அது பைபிள்ல இருந்தே தான் வருது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் இங்க கொண்டு வந்து கட்ட வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீ எவ்வளவு சத்தம் போட்டாலும் என்ன செய்யல. ஆமா, தேவன் நமது அடைக்கலம். எப்படின்னா நாம் என்னவாகப்பட்டிருக்கிறோம்? 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். எபேசியர் 1:13 வாசிங்க சத்தமா. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நல்ல கவனிங்க. கொஸ்டின் கேட்பேன். இன்னைக்கு பாட்டு பாடும்போது எனக்கு ஒரு சிலர்லாம் பார்த்தேன். ஏன்னா அந்த 10வது பரீட்சை நடக்கும்போது கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது ஒரு மாதிரி பயத்தோடு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பாட்டுத்தால பார்த்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். எப்படி எந்தெந்த கொஸ்டினுக்கு பதில் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி முறைச்ச மாதிரி. அதனால தான் பாட்டுத்தாள் சீக்கிரமாக பழசாயிருது. சரிங்களா? அப்படியே பார்க்குறாங்க பாருங்க. அப்படியே முறைச்ச பார்வையில் அந்த பாட்டுத்தாள் என்ன பண்ணும் பாருங்க. அப்படி அல்ல. நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டபோது பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டீர்கள். அல்லேலூயா. கேட்டு விசுவாசிகள் ஆன போது. என்ன ஆன போது? விசுவாசிகள் ஆன போதுங்கிறத விட விசுவாசித்த போது. என்ன போது? விசுவாசித்த போது. இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் ரட்சகர், இயேசுவே என் தேவன் என்று இயேசுவை விசுவாசிக்கும் போது. நம்பிக்கைக்கும் விசுவாசிக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்பிக்கை நானும் நம்புறேன், ஏசாமி சுகமாக்குவார், நீங்க மட்டும் இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நம்புறாங்க, அது நம்பிக்கை. ஆனா ரொம்ப அழுத்தமா நம்புறது தான் விசுவாசம். விசுவாசம்னா என்ன அர்த்தம்? ஆழமா நம்புறது. ஆனா கண்ணுல பார்க்க முடியாது, ஆழமா நம்பணும். விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவைகளின். விசுவாசம்னா என்ன அர்த்தம்னா உறுதியா இந்த கை இப்படி இருக்கு பிடிச்சுக்க. உங்களுக்கு விரோதமான ஆளுகளை குத்த போறீங்க. யாரை குத்த போறீங்க? புரணி பேசிட்டே இருக்கிறாங்கல்ல, அப்ப கை எப்படி செய்வீங்க? லேசா வச்சுக்குவீங்களா? எல்லாம் இறுக்கமா வச்சுக்கோங்க. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவை ஆண்டவர் என்று விசுவாசிக்கிறேன், ரட்சகர் என்று விசுவாசிக்கிறேன், தேவன் என்று விசுவாசிக்கிறேன், தெய்வம் என்று விசுவாசிக்கிறேன், அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார் என்று விசுவாசிக்கிறேன், என் பாவங்களை மன்னித்தார் என்று விசுவாசிக்கிறேன், ஆழமாக விசுவாசிக்கிறேன், 1000 மடங்கு விசுவாசிக்கிறேன். அப்ப விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்டீர்கள். ஒரு அல்லேலூயா. உங்களை சுத்திலும் பரிசுத்த ஆவி ஒரு முத்திரையாக உள்ள முத்திரையாயிட்டாரு. இப்ப முத்திரையினுடைய அர்த்தம் சொல்றேன். என்னது முத்திரை? ஒரு வீட்டுல போலீஸ் வந்து முத்திரை போட்டாங்க, சீல் வச்சுட்டாங்க. அந்த வீடு ரொம்ப நாளா லோன் கட்டவே இல்லை. என்ன கட்டலை? லோன் கட்டலை அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை லாக் பண்ணி அரக்கு ஊற்றி சீல் வச்சு முத்திரை போட்டாங்க. முத்திரை போட்ட பிறகு அந்த வீட்டுக்கு யாரும் உள்ளே போக முடியாது. ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிற பிரியாணியையும் என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க. காடை ஃப்ரை செஞ்சு வைத்திருக்கிறது ஹாட் பாக்ஸில், ஆனா என்ன செய்ய முடியாது? எடுக்கவே யாருக்கும் தெரியாம ஒரு 10,000 ரூபாய் உள் பீரோவில்
லாக்கர்ல வச்சு அதையும் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அப்போ வெளியிருந்து ஒருத்தரும் போக முடியாது, உள்ளே ஒருத்தரும் உள்ளிருந்து வெளியே வர முடியாது. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ரட்சகர், இயேசுவே தேவன் இருதயத்தில் விசுவாசிச்சு விசுவாசிக்கும் போது ரட்சிக்கப்படுறீங்க. விசுவாசிக்கும் போது பரிசுத்த ஆவி உங்களை சீல் பண்ணிடுறா, முத்திரை போட்டுறாரு. அல்லேலூயா. அந்த டாக்டர்கிட்ட போனால் ஒருவேளை நல்லாகும், இன்னொரு வேளை காய்ச்சல் அதிகமாகும்னா போக மாட்டேங்கல. அப்படியெல்லாம் கிடையாது. ஏசிட்ட வந்தவர் அனைவரும் சுகமானார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. உங்களை யாராவது வியாதி இருந்துச்சுன்னா இன்னும் சுகமாகலன்னு கூட்டம் முடிஞ்சிட்டு நில்லுங்க, நான் உங்களுக்கு ஜெபம் பண்றேன், சுகமாகுதா இல்லையான்னு பார்த்தேன். அல்லேலூயா. உங்களுக்கு உண்மையாக விசுவாசம் இருந்துச்சுன்னா அப்பவே நம்ம ஜெபம் பண்ணி எத்தனையோ பேர் அப்பவே சுகமாயிருக்கிறாங்க. எனக்கு டைம் இருந்துச்சுன்னா முடிஞ்சா கொஞ்ச நேரத்தில் முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வியாதிஸ்தலுக்காக தனித்தனியா, அதுக்காக எல்லாரும் சின்ன சின்ன பாஸ்டர் இந்த நெகத்தில் உண்டூசி குத்தி அதுக்கெல்லாம் வர வேண்டாம். ரொம்ப நீங்கள் ஜெபிச்சு சுகமாகலைன்னா வாங்க, உங்களுக்கு சுகமாகும். விசுவாசம் இருந்துச்சுன்னா அது ஒரே கண்டிஷன் தான் ஆண்டவர் சொல்றார். இயேசு ஊழியம் பண்ணும்போது சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, உன் விசுவாசம் எங்கே? அற்ப விசுவாசி, ஏன் சந்தேகப்பட்டாய்? அவ்விசுவாசி ஆயிராத, ஏன் பயப்படுற? விசுவாசம் இருக்குதாங்கிற ஒரே ஒரு கேள்விதான் இயேசு உலகத்துல ஊழியம் பண்ணும்போது. வேற ஏதாவது கேட்டாரா? வேற ஏதாவது கேட்டாரா? சொல்லுங்க. ஏப்பா உனக்கு முழு ஜிப்பா போட சொன்ன இந்த இடத்துல எதுக்கு பட்டன் வச்சுன்னு கேட்டாரா? சொல்லுங்களே. இன்னைக்கு இந்த வெட்டுறதும் ஒட்டுறதும் தான் பெருசா பேசுறாங்க. ஆனால் அது ஒழுங்கு வேணும் தான். நான் அசிங்கமாக ஒரு ட்ரெஸ் போட்டு நிற்க முடியாது, முடிய கசகசன்னு. ஆனால் அதுவே உபதேசம் கிடையாது. விசுவாசம் இருக்குதான்னு தான் கேட்டார் இயேசு ஊழியம் பண்ணும்போது. உன் விசுவாசம் எங்கே? அவ்விசுவாசி ஆயிராது. ஒரு வசனம் சொல்லியிருக்குது, விசுவாசத்தினால் வராது எல்லாமே பாவம்ட்டார். விசுவாசத்தினால் உலகத்தையே ஜெயிக்கலான்னு சொல்லிட்டாரு. அப்போ நீங்க விசுவாசிக்கணும். எப்படின்னா இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ரட்சகர்னு விசுவாச பரிசுத்தாவி நம்ம முத்திரை போட்டார். முத்திரை போட்ட பிறகு உள்ள பரிசுத்தாவியா இருக்கு. நான் சொன்ன உள்ள ஜீவன் இருக்குன்னு சொன்னல. முத்திரை போட்ட பிறகு உங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட எந்த கிருபையும் வெளியே போகாது. ஒரு அல்லேலூயா. ஒருவேளை நீங்க கொஞ்ச நாள் சரியா ஜெபிக்காம கூட இருந்திருக்கலாம். ஆனா உள்ள ஆண்டவர் கொடுத்த வரங்களும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். உள்ளே ஒரு வரம். சிலருக்கெல்லாம் கனவு பார்த்தா அப்படியே பழிக்கும். அந்த கனவு வரம் உங்களுக்கு இருக்குது, இப்பவுமே இருக்கு. நான் சொல்றேன், வசனம் அப்படிதான் சொல்லுது. சிலருக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் வரம் இருக்கு, அது இப்பவும் இருக்குது. சிலருக்கெல்லாம் சுகமளிக்கிற வரம், அது இப்பவும் இருக்குது. சில ஆண்டவர் சில கிருபை, அது இப்பவும் இருக்குது. இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ முத்திரை போட்டார். உள்ள இருக்கிறது எதுவுமே வெளியே போகாது. என்ன பண்ண, உள்ள இருக்கிற நீங்க சிக்கன் செஞ்சு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சிருந்தாலும் சரி, முத்திரை போட்ட பிறகு உள்ளுக்கு என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அதே போல வெளியிருக்கிற ஆட்கள் ஒருத்தரும் உள்ள வர முடியாது. வெளியிருக்கிற ஆட்கள் ஒருத்தரும், அதாங்க முத்திரை. எல்லாம் சொல்லுங்க, அதான் முத்திரை. வாசித்து பாருங்கள், யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோசுவா 6:1. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. எல்லாரும் அதை எடுத்துங்க. எல்லாரும் எடுத்து அதை வாசிங்க. ஒரே தடவை எல்லாரும் எடுத்து வாசிங்க. பைபிள் கொண்டு வந்தீங்க எல்லாரும். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசி. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எரிகோ அன்னைக்கு முத்திரை போடப்பட்டிருந்துச்சு. ஒருத்தரும் உள்ளுக்கிறவங்க யாரும் என்ன செய்ய முடியாது, வெளியே போக முடியாது. வெளியே இருக்கிறவங்க யாரும் உள்ள. அதே மாதிரி இயேசுவை நீங்க விசுவாசிச்சதுனால பரிசுத்தாவி முத்திரை போட்டார். நீங்க நிச்சயமா பரலோக வாசின்னு சொல்லி முத்திரை போட்டு நிச்சயம் பண்ணிட்டார். பரிசுத்தாவியானவர் நிச்சயம் பண்ணதுனால உள்ள இருக்கிற வரங்கள் ஒன்றும் வெளியே போகாது. ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஏற்கனவே வரங்கள் வல்லமை கொடுத்து ஒண்ணுமே போகாது. அது வெளிப்படவில்லையே தவிர நம்முடைய செயல்பாடுகள் நிமித்தம். ஆனால் உள்ளதான் இருக்கு. வெளியிலிருந்து ஒன்றும் உள்ள வராது. அதான் முத்திரை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, சத்தம் ஒரு அல்லேலூயா. வெளியில் இருக்கிற பிசாசு ஒன்றும் உள்ளே வராது.
பில்லி சூனியம் ஒன்றும் உள்ளே வராது, மந்திர தந்திர சக்திகள் ஒன்றும் உள்ளே வராது, செய்வினை கட்டுகள் ஒன்றும் உள்ளே வராது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். கரங்களை பலமா தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நான் என்ன பலமுறை அனுபவப்பட்டிருக்கிறேன், பலமுறை. இந்த கட்டடம் போன வருஷம் நீங்கள் இந்த கட்டடத்தை பார்த்துருப்பீங்க. எல்லாம் இந்த பச்சை துணி வச்சு நம்ம கட்டியிருப்போம். இதை ஃபுல்லாக கல் வச்சு கட்டலான்னு சொல்லி ஒருத்தர் ஃபுல்லாக கல் வச்சு கட்டி எவ்வளோ கல்லாகிறது, எவ்வளோ எனக்கு ஒன்றும் சாதாரணமாக தான் தெரியுது. இந்த விசுவாசத்தில் இருக்கும்போது அது கொஞ்சம் பணத்தை வச்சு ஆரம்பித்தோம் பாருங்களேன். இதெல்லாம் ஃபினிஷ் ஆன பிறகு அமௌண்ட் மிச்சம் இருந்தது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல். எனக்கு பெருசாகவே தெரியல. இது ஏறத்தாழ ஒரு 60 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருப்போம் மொத்தமாக சொல்கிறேன். ஆனால் என்ன சம்பளம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் கர்த்தர் கொடுத்து கொண்டே. விசுவாசங்க, விசுவாசம் நிறைய வெற்றி வாங்கியிருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, சத்தம் ஒரு அல்லேலூயா. இன்னும் இந்த கூட்டம் முடிஞ்சிட்டு நான் நிறைய செட்டில் பண்ணணும், ஆடியோவுக்கு மண்டபத்துக்கெல்லாம் செட்டில் பண்ணணும். கர்த்தரை விசுவாசிக்கிற அவர் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் நமது குறைவுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாக மகிமையாக நிறைவாக்குவார். நான் விசுவாசி, நீங்க விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் கொடுப்பார். வானத்தின் மதகளை திறந்து இடங்கள் இல்லாமற் போக மாட்டாய், நம்மை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி ஆண்டவரே நன்றி சொல்லுங்க. முத்திரை போடப்பட்டிருக்கீங்க, அப்பப்ப காய்ச்சல் வரும் போகும், அப்படி இல்லை. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. நம்மில் அன்பு கூறுகிற இயேசு கிறிஸ்துவினாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகளாய் இருக்கிறோமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்ல. ஜெயத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அன்பானவர்களே, முத்திரை போடப்பட்டிருக்கிறீங்க. வரும் போகும் அல்ல, எப்பவுமே அந்த கிருபை இருக்குது, எப்பவுமே அந்த வரும். அப்போ உங்களுக்கு குதர்க்கமாக தான் சில பேருக்கு, அப்படி நீ பாவம் செஞ்சாலும் பாவம் செய்யும் போது நீ மனம் திரும்போது உன்னை மன்னிக்கிறாருல்ல. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. சில பேர் எப்பவுமே குதர்க்கமாக தான் பேசுவாங்க. எப்படின்னா, ரொம்ப 10வது மாடி கட்டியிருக்கேன், 10 மாடி கட்டியிருக்கிறேன். உடனே முதல் கேள்வி என்ன செய்வாங்க, என்ன தெரியுமா? கீழே விழுந்துட்டா? அடா, அவ்வளோ கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிச்சு லிஃப்டெல்லாம் போட்டு 10 மாடி என்ன செஞ்சாச்சு. முதல்ல அந்த குறுக்கு எண்ணம் எப்படி வரும்னா, கீழே அவர் ரத்தம் சிந்தி மரணம் அடைஞ்சு கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் சிந்தி அவர் பாவமாகி சாபமாகி நம்ம நீதிமானா மாத்திட்டாரு. உடனே பாவம் செஞ்சுட்டா? உண்மை சொன்னீங்க, கிருபைக்கு கீழ்பட்டு இருந்தீங்கன்னா பாவம் செய்ய முடியாது. நாங்கள் என்ன பாவம் செஞ்சுட்டா ஊர் சுத்திட்டு இருக்கிறோம்? ஊழியம் செய்யறோங்க, 20 வருஷமா ஊழியம் செய்யறோம். பாவம் செஞ்சுட்டு அக்கிரம கெட்ட வார்த்தை பேசிட்டு சண்டை போட்டிருக்கிறத நீங்க பார்த்துருக்கிறீங்களா? கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு பார்த்து கேட்டான். இயேசு கிறிஸ்து மற்றவங்களை பார்த்து சொன்னாரு, உங்களில் எவன் என்னை குற்றப்படுத்த முடியும்? இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவன் என்னிடத்தில் ஒரு குறையும் காண முடியாது, ஒரு குற்றத்தையும் காண முடியாது. நாம் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம், கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் மேற்கொள்ள. ஒருவேளை பாவங்கள் வர்ற மாதிரி இருந்தாலும் அது உங்களை டச் பண்ண முடியாது. அப்படியே டச் பண்ணாலும் அது மேற்கொள்ள முடியாது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. பாசிட்டிவா சிந்திங்க. பாவம் செய்ய மாட்டோம், அதையே அந்த அங்கேயே விழுந்துருவேன், வலிக்கு விழுந்துருவேன், கீழே விழுந்துருவேன், இப்படியே ஏன் எதிர்மறையா பேசுறீங்க? கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமான். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமான். அப்ப நீங்க என்ன போடப்பட்டிருக்கிறீங்க? முத்திரை போடப்பட்டிருக்கிறீங்க. பாட்டு பாட்டுக்கெல்லாம் டைம் இல்லை. நெருங்காது சாத்தான் ஒரு பாட்டு இருக்குல்ல, என்னது? எதனால? இயேசுவின் ரத்தம் என் மேலே நெருங்காது. அப்புறம் எப்படி சாத்தான் தொந்தரவு பண்ண முடியும்? விசுவாசிக்கிறீங்களா இயேசுவின் ரத்தம் உங்க மேல இருக்குன்னு? விசுவாசிங்கன்னா சாத்தான் நெருங்க முடியாது. இயேசுவின் ரத்தம் எப்பொழுதும் என் மீது தெளிக்கப்பட்டு விசுவாசிங்க, பலவீனம் வராது, நோய் வராது. அனுபவத்தில் சொல்றோம், வசனத்தை சொல்றோம், உண்மையை சொல்றோம். நம்பலைன்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. நெருங்காது சாத்தான். கர்த்தருக்கு மகிமை. கர்த்தருடைய ரத்தத்தை, இயேசுவின் நாமத்தை விசுவாசி சொல்றேன். இவ்வளோ ஊழியம் செய்கிறோம்,
இவ்வளவு பேத்துக்கு ஜெபம் பண்றோம், கர்த்தருடைய கிருபை எங்களை பாதுகாக்குதுங்க. விசுவாசம் 1000 தூதர்கள் என்னை சுற்றிலும் இருக்கிறாங்க. 100 பேர்த்துக்கு நான் ஜெபம் பண்ணாலும் 1000 தூதர்கள் என்னை சுற்றிலும் இருக்கிறாங்க. சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இயேசுவின் ரத்தம் எப்பொழுது என் மீது தெளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தரின் நாமம் பலத்துக்கு துருகம், நான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பேன். கரங்களை பலமா தட்டி, கரங்களை பலமா தட்டி, நான் அதற்குள் ஓடி சுகமாய். கர்த்தரின் நாம் பலத்த துருகம். நீங்க போகும்போது ஒரு 10 பேர் உங்களை சுற்றில, அருமையான பிரதர் விக்டர் சொன்னார்ல, தமிழக முதல்வர் பின்னால தான் நான் உட்கார்ந்துருந்தேன். அப்போ 2 பிளாக் கேட்ஸ், 2 கருப்பு பூனை படகை, அந்த கருப்பு யூனிஃபார்ம் போட்டவங்க. ஒருத்தர் வந்து ஸ்டாலினை பார்த்துட்டே இருக்கிறாராம், இமை விலகாம அவருக்கு ஏதாவது வந்துடுதா. இன்னொருத்தர் அவர் மேலே ஏதாவது வருதான்னு சொல்லி சுத்திலும் பார்த்துட்டே இருக்கிறாராம். இந்த உலகத்தில் இருக்கிற கருப்பு பூனை படையே இப்படி பாதுகாப்பா இருந்தா, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலம். எல்லாரும் சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க. கை இருக்கிறவங்க எல்லாமே உயர்ந்த அடைக்கலம். எந்த திருடனும் மேலே ஏறி எட்டி குதிக்க முடியாது. அந்த அடைக்கலம் இங்க பூலோகத்தில் ஆரம்பிச்சு, தயிர் பள்ளத்தில் ஆரம்பிச்சு எங்க போய் முடியுது? வெள்ளியம்பாளையம் புதூர்ல அந்த கோட்டை கீழே இருந்து ஆரம்பிச்சு பரலோகத்தை எட்டி எந்த திருடனும் உள்ள எட்டி குதிச்சு வர முடியாது. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலம். கரங்களை உயர்த்துற அல்லேலூயா. விசேஷ கூட்டம் நடந்தால் எல்லாரும் வரணும், விசுவாசிகள் கண்டிப்பாக வரணும். வராமல் இருந்தால் உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? ஒரு விசேஷ கூட்டம் நடக்குது, லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி கூட்டம் நடத்துகிறோமே, வராத விசுவாசிகளுக்கு நான் கேட்குறேன், கொஞ்சம் அக்கறையோடு கேட்க வேண்டாமா? ஜெபிக்க வேண்டாமா? எவ்வளோ பிரயாசம், எவ்வளோ வேலைங்க. அப்போ உங்கள் வீட்டு காரியங்களில் நாங்கள் எப்படி இன்ட்ரெஸ்டாக செயல்பட முடியும்? இப்போ நான் சொன்னது அவுட் ஆஃப் சப்ஜெக்ட், முத்திரையில் வரல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆலோசனை சொல்கிறேன், கவனிங்க. நாங்கள் சந்தோஷமாக இருந்தால் தானே சந்தோஷமாக ஊழியம் செய்ய முடியும். அன்பானவர்களே, சரி, அப்போ நாம் என்ன போடப்பட்டிருக்கிறோம்? இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் ரத்தத்தில். கொஞ்சம் பேர் மட்டும் சொல்லுங்களேன், பெண்கள் கொஞ்சம் பேர் மட்டும். எதுக்கு எல்லாம் சொல்லிட்டு டயர்ட் ஆயிடுச்சுன்னு பசிக்கும்ல. ஆண்டுடைய வார்த்தையினால, ஆண்கள் ஆண்டுடைய வார்த்தையினால முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். ஆண்டுடைய கிருபையினால. பாஸ்டர் அதுக்கு என்ன, நீங்க பாட்டுக்கு சும்மா அடிச்சுட்டு போறீங்க? இங்க வசனம், கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளுகிறது. என்னது? ஆமா, சூழ்ந்து கொள்ளும். சில பேர் ட்ரெஸ் போட்டாங்கன்னா ஒண்ணுமே தெரியும், கண்ணு மட்டும்தான் தெரியும். அன்னைக்கு ஒரு நம்ம பிள்ளைகளோட மேரேஜில் பார்த்த ஒருத்தர் வந்து கையெழுத்து போட வந்தாங்க. அவங்களுக்கு வந்து கண்ணு மட்டும்தான் தெரியுது, ஃபுல்லாக என்ன செஞ்சிட்டாங்க, கவர் பண்ணிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து முத்திரை போட்டாருன்னா ஃபுல்லாக கவர் பண்ணி, என்னது ஃபுல்லாக. கரங்களை உயர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம ஆட்கள் வியாதியை சொல்ற முடியும், பாஸ்டர் பயங்கர காய்ச்சல். யாராவது பாஸ்டர் நீங்க பேசும்போது பயங்கர வல்லமையா சொல்றாங்களா? நினைச்சும் கூட ஆனா எப்படி காய்ச்சல் பயங்கரமா இருக்குது. என்ஜாய் பண்ணி அந்த களியை மட்டன் குழம்போடு வச்சு சாப்பிட்டா எவ்வளவு தேன் போல, அந்த மாதிரி பயங்கர காய்ச்சல், பயங்கர தலைவலி, பயங்கர வயிற்று வலி. பாஸ்டர் இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு. யாராவது சொல்றீங்களா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, முத்திரை. ஆமென், அல்லேலூயா. அப்போ பாஸ்டர் வியாதி வராதா? வியாதி வந்தால் நீங்க ஜெயிப்பீர்கள். வியாதி மேற்கொள்ளாது. பாவம் வராதா? பாவம் பக்கத்துல வந்தாலும் அது தோற்று போயிரும், அது மேற்கொள்ளாது. பலவீனம் வராதா? பலவீனம் வந்தால் அது மேற்கொள்ளாது. நாம் கிருபைக்கு கீழ்ப்படுக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2 கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா யார் அல்லேலூயா சொல்றவங்களா அவங்களுக்கு இந்த நோட்டு பாருங்களேன். நான் பொய் சொல்ல மாட்டேன். யார் ரொம்ப சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றாங்களோ அவங்களுக்கு இந்த நோட்டு கொடுக்க மாட்டேன். அதுக்கு சொல்லலைங்க, நல்லா கவனிங்க. இந்த நோட்டு எத்தனை ரூபா நோட்டு? ஐசக் பிரதர் தெரியுதுங்களா? ஓகே,
என் முகம் தெரியுதா? ஓகே. நான் கருப்பாக இருந்தாலும் வெளிச்சமாக இருக்க அந்த லைட் எனக்கு உதவி செய்கிறது. அல்லேலூயா. சரி, இது எத்தனை ரூபா நோட்டு சொல்லுங்க. நீங்க பாருங்க, 100 ரூபா நோட்டா? இது இனி என்ன செய்யாது, செல்லவே செல்லுமா செல்லாதா? சொல்லுங்க. என் பாஸ்டர், நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நெத்தி வேர்வை நிலத்தில் உளுந்து பாடுபட்டு 500 ரூபா காணிக்க கொண்டு வந்து கொடுத்தா உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக தெரியுதான்னு நினைக்காதீங்க. இது செல்லுமா செல்லாதா? ஏன்னா இதில் ரிசர்வ் பேங்க் கவர்னர் கையெழுத்து போட்டிருக்கிறார். யாரு? ரிசர்வ் பேங்க் கவர்னர். இந்திய அரசாங்கத்தினுடைய சீல், முத்திரை போடப்பட்டிருக்குது. அல்லேலூயா. எவ்வளோ பாடுகள் வந்தாலோ, நோய்கள் வந்தாலோ, உபத்திரம் வந்த, நிர்வாணமே வந்தாலோ, பசி பட்டினி வந்தாலோ, இந்த நோட்டு எப்படி கசக்குனாலும் கிழிஞ்சாலும் கூட வாங்கிக்கிறாங்க பேங்க்ல. உங்களை ஒருவரும் சேதப்படுத்த முடியாது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நீங்கள் தோற்று போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. இன்னைக்கு பாட்டு பாடணும்ல, குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த நான் உம்மை நம்புவேன். கரங்களை தட்டி உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த நான் உம்மை நம்புவேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி. எல்லாரும் உண்மையா பாடுங்க. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன், சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். பரியந்தம் நான் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் நானும். கரங்கள். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அத்தனை பேர் உங்களை குற்றம் சொல்றாங்க, அவமானப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க, மட்டுப்படுத்துறாங்க, அவமானமா பார்க்கறாங்க. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி மட்டமா பார்க்கறாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க. நான் வெட்கப்பட்டு போவதில்லை, உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி, அன்பை நம்பும் பாக்கியவான், உம்மையே நம்பி, உம்மை நம்புவேன். ஆசையா சொல்லுங்க. ஏ நம்பி இருப்பேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை இப்போ லண்டன்ல இருக்கிற என்னுடைய மூத்த மகள் செரீனா ஒரு நாள், ஒரு வாரமா பயங்கர காய்ச்சல், ஒரு வாரமா காய்ச்சல்.
அந்த சமயத்தில் இந்த டெங்கு காய்ச்சல் பரவுகிற சூழ்நிலை. காய்ச்சல் ஜெபம் பண்ணி பார்த்தா நிற்கவே இல்லை, என்னமோ பண்ண நிற்கவே இல்லை. அப்புறம் ஹேமா சரவணன் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணா, சொல்லிட்டாங்க டெங்கு காய்ச்சல் இருக்கு. எங்களுக்கு பகீர்னு 1 மணி நேரத்தில் நீங்கள் கோயம்புத்தூர் போகணும் அப்படின்ட்டாங்க. 1 மணி நேரம் என்னங்க அநியாயம், ஃப்ளைட்டில் போக முடியும். ஃப்ளைட்டில் போகிறதுனாலும் ஆயத்தமாக இருக்கு 1 மணி நேரம் ஆகும், அப்புறம் போகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். 1/2 மணி நேரத்தில் கோயம்புத்தூர் போகணும். நான் பிளேட்லெட்ஸ் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு, ரத்த அணுக்கள் குறைஞ்சிருச்சு. சரி, எனக்கு நம்பிக்கை தான், எனக்கு நான் பதட்டப்படாமல் இருக்க தேவன் எப்பொழுதுமே கிருபை செய்வார். சரி, ராபர்ட் தான் கார் எடுத்து வேகமாக 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் கோயம்புத்தூர் போயாச்சு. எமர்ஜென்சி வார்டில் இது பண்ணியாச்சு. அன்னைக்கு எப்படின்னா டெங்கு காய்ச்சல் எங்கே இருந்தாலும் பேப்பரில் போட்டுறாங்க. சுகாதாரத்துறை ஆய்வாளர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் செக் பண்ணி இந்த இடத்துல இந்த அட்ரஸில் இந்த பாப்பாவுக்கு அல்லது இந்த மகனுக்கு டெங்கு காய்ச்சலுக்குன்னு கலெக்டரேட்டுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். அன்னைக்கு நைட்டு நானும் நிம்மியும் அங்கே உட்கார்ற கிடமில் படுக்கிற கிடமில் பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டலில் விடிய நான் நடந்துட்டேன். இயேசுவின் தழும்புகளால் சரி நான் சுகமாக இருக்கிறான். வைராக்கியமாக அறிக்கை பண்ணுறோம். நிம்மியை ஜெபம் பண்ண, நாளைக்கு ஆண்டவரை பிளட் டெஸ்ட் பண்ணணும், டெங்கு காய்ச்சல் இருக்கக்கூடாது, நான் ஏற்றுக்க முடியாது, பேப்பரில் வரக்கூடாது, என் பொண்ணு பேர் பேப்பரில் வரக்கூடாது, டெங்கு காய்ச்சலில் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி நான் இத்தனை நாளாக அம்மை பற்றி சொல்கிறது என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தோடு இயேசுவின் தழும்புகளால் அவள் சுகமானாள். அடுத்த நாள் டாக்டர் வந்தாங்க, செக் பண்ணாங்க. ரத்தத்தில் என்ன ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுங்க சொன்னாங்க. ஒன்றுமே தெரியல. டெங்கு காய்ச்சல் இருக்கா, இருக்குதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்லை, அடுத்த நாள் மறுபடியும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து செக் கண்டே பிடிக்க முடியும், ஒன்றுமே குழப்பமாக இருக்குதுங்க, ஒன்றுமே தெரில. 3வது நாள் தெரியல. 4வது நாள் தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டியும் சரி தயவு செய்து டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. இப்போ என்னன்னா நீங்கள் எங்களுக்கெல்லாம் ஜப குறிப்பு கொடுங்க டிஸ்சார்ஜ் பண்ணுவதற்காக. ஹல்லேலூயா. ஹாஸ்பிட்டலில் மட்டும் சேர்த்திட்டிங்கன்னா டிஸ்சார்ஜ் வாங்குறது ரொம்ப கஷ்டம். சரி, 2வது பொண்ணுக்கு ஒரு தடவை காய்ச்சல் சேர்த்தி டாக்டர் வரும்போது நல்லா ஜெபம் பண்ணி விட்டுருவேன். காய்ச்சல் நாளைக்கு பண்ணிடுங்க. டாக்டர் வரும்போது ஜெபம் பண்ணி, அந்த மாதிரி ஜெபம் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு. ரிப்போர்ட் என்னன்னா டெங்கு காய்ச்சல் இருக்குதுன்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. அப்புறம் அந்த சுகாதார ஆய்வாளர் என்ன டென்ஷன் பண்ணுறாரு. எப்படிங்க நீங்கள் டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க இருக்குதுன்னு, இது இல்லைங்க, இது என்னங்க குழப்பறீங்க, எங்களுக்கு எப்படி ரிப்போர்ட் கொடுக்குறது, நாங்கள் என்னங்க பண்ணுறது, டாக்டர் இல்லைன்னு சொல்கிறாங்க, நீங்கள் இருக்குதுன்னு கேட்குறீங்க, எப்படி? அப்புறம் ஏதோ ஒரு ரிப்போர்ட்டு நாங்கள் எழுதிட்டு போங்கன்னு சொல்லி சத்தம் போட்டு போனேன். ஆனால் இருக்குதுன்னு எப்படி சொல்றது? டாக்டர் தான் இருக்குதுன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா இயேசுவின் தழும்புகளால் அவள் சுகமாய் இருக்கிறார். நம்ம அன்பு கூறுகிற இயேசு கிறிஸ்துவினாலே முற்றிலும், எல்லாம் சொல்லுங்க, முற்றிலும் ஜெயம் கொள்கிறோம். இந்த ஒரே ஒரு காரியம், துக்கமான காரியம்தான். தென்கொரியாவில் இருக்கும்போது அந்த இது சர்டிஃபிகேட் வேணும், பாடியை கொண்டு வர்றதுக்கு. அந்த என்ன சர்டிஃபிகேட்டு? கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட். இந்திய தூதரகத்துக்கு உள்ளே போகிறதே பெரிய விஷயங்க. இந்தியன் எம்பசிக்குள்ளே போய் கேட்டு போங்க, தப்பாக சொல்லிடாதீங்க, 1 மாதம் லேட் பண்ணிடுவாங்க, விடிய விசுவாச அறிக்கை, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பக்கத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுறீங்க? கர்த்தர் எனக்காக யாவை. அந்த ரூமில் நான் கர்த்தர் எனக்காக யாவை. அங்கே போனேன், உள்ளே போனேன். சார் உள்ளே உட்காருங்க, ஏசி ரூமில் உட்கார சொன்னேன். சார் உங்கள் பெல்ட் இதெல்லாம் கழட்டி வெளியே வச்சுருங்க, செல்ஃபோனெல்லாம் வெளியே ஒரு கேட்டாங்க. சார் இன்னும் வரல. சரி, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன். சார் எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட்? இந்த ஹசான் ஹாஸ்பிட்டல். அப்படியா சார், வெயிட் பண்ண. 1/2 மணி நேரத்தில் ஆர்டர் அடித்து கொடுத்துட்டாங்க. இந்திய தூதரகம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. பயம், பெரிய விஷயம். 1/2 மணி நேரத்தில் ஒரு கொஸ்டினும் கேட்கல. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நம்மில் அன்பு கூறுகிற இயேசு கிறிஸ்துவினாலே முற்றிலும் முத்திரை போடப்பட்டிருக்கிறீங்க. ஒருத்தனும் ஒன்றும் பண்ண முடியாது. எந்த சூனியம் செஞ்சாலும் சரி, இப்போதான் எலுமிச்சம்பழத்தை இந்தியன் ஸ்டோர் வாங்கிட்டு போனாலும் சரி, அல்லது பிஆர்சியில் போய் மிளகா வாங்கிட்டு போனாலும் சரி, ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. எத்தனை காரியங்கள். கர்த்தர் இதுவரைக்கும்
நம்ம தோற்று போகவே விடலை. ஒரு சின்ன ஒரு கொஞ்ச நேரம் கவலைப்பட விட மாட்டார். காலையில் ஒரு பெரிய காரியத்திற்காக நான் யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன பண்ணுறது. ஒரு 5 நிமிஷத்தில் பதில் வந்தது. அந்த 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 குறைவுக்கு ஒரு நிறைவான பதிலை கர்த்தர் கொடுத்தா. அப்போதான் நான் எத்தனை முறை நான் உன்னை தேற்றி இருக்கிறேன் ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இதோ உலகத்தின் முடிவு உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். எவ்வளவு பாக்கியமான விஷயம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத விட்டுருங்க. அப்போ தொடர்ந்து பாவம் செய்யலாமாங்கிற கொஸ்டின் போடாதீங்க. நான் விட்டுருவேன். என்னுடைய கண்ணு ஆண்டவருக்கு, காது ஆண்டவருக்கு, வாய் ஆண்டவருக்கு, இருதயம் ஆண்டவருக்கு. நீங்கள் பாவத்துக்குள்ளே விழுறதுக்கு விடவே மாட்டாருங்க. நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அல்லேலூயா. என் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்துச்சு தெரியுங்களா? கீழே விழாமல் பரிசுத்த ஆவியானவர் நடத்தினார். மேரேஜுக்கு முன்னாலும் சரி, இன்ன நாள் வரையும் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் கழுவி, இரத்தத்தால் கழுவி ஆண்டவர் பரிசுத்தமாக்குனதுனால, முத்திரை போட்டதுனாலே விழாமல் நடத்தி கொண்டு வருகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. உங்களுடைய விசுவாச ஜீவியத்தை ஆரம்பித்தவர் கட்டாயம் முடிப்பார். அல்லேலூயா. நீங்கள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீங்க. எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் இயேசுவின் ரத்தத்தாலே முத்திரை, இயேசுவின் நாமத்தினாலே முத்திரை, ஆண்டுடைய வாக்கு தத்தங்களாலே முத்திரை, ஆண்டுடைய கிருபையாலே முத்திரை, தேவனுடைய அகாப்பே அன்பினாலே முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. கர்த்தரால் நன்மை பெற்ற மக்கள் முக்கியமான சாட்சி ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ரொம்ப நேரம் சொல்ல வேண்டாம். தம்பி முன்னால ஐயா இருங்க ஐயா. அந்த தம்பி சொல்றார் சாட்சியோடு கொஞ்சம் பின்னால் திரும்பி பாருங்க. ஏன்னா பின்னால் கண்ணு இல்லை, முன்னால் தான் இருக்குது. அது திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும். யாராவது சொல்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ரொம்ப நாளாகவே ரொம்ப குழப்பத்தில், மனக்குழப்பத்தில் இருந்துட்டு இருந்தேன். அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கூட எடுத்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப குழப்பமாகவே இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் நினச்சேன்னா அப்படியே அந்த விஷயத்துலேயே அடிக்ட் ஆகிடுவேன். ரொம்பவுமே குழப்ப சிந்தனையில் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ரொம்ப கவலைப்பட்டிருந்தேன். பசியும் எடுக்காது, தூக்கம் வராது, ரொம்ப சிரமத்தில் இருந்துட்டு இருந்தேன். அப்புறம் பாபனங்கிட்ட நான் ஒவ்வொரு விஷயங்களும் நான் சொல்லுவேன். நான் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப தூக்கம் வர மாட்டேங்குது, பசி எடுக்க மாட்டேங்குது, சிந்தனையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அவர் சொல்லுவார், நான் உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். நான் ஜெபம் பண்ணேன்னு அதுலேருந்து நீ விடுதலை ஆயிடுவேன், விடுதலையாகி நீ நார்மல் நிலைமைக்கு வந்துடுவா அப்படின்னு சொல்லுவார். நானும் அவர் சொல்கிறது எல்லாமே கேட்டு நான் அதன்படி ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுனால எனக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் நல்லா கிளியராகவே இருக்கிறேன், நல்லா சாப்பிட்றேன், நல்லா தூங்குறேன், நல்லா ரெஸ்ட் எடுக்கிறேன், நல்லா வேலைக்கு போகிறேன், நல்லா சம்பாதிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இந்த தம்பிங்க கூட முதல் முறை வந்தபோது என் பக்கத்தில் உட்காந்துருந்தார். சோஃபாவில், இந்த ஹாலில் உட்காந்துருக்கும்போது நான் கேட்டேன், ஏப்பா ரொம்ப குழப்பமாக இருக்கிறியா, பயமாக இருக்கா, பதட்டமாக இருக்கா? ஆமாங்கண்ணா. எப்படி கண்டுபிடிச்சிங்க? இல்லை, ஆவியானவர் எனக்கு ஏவுறாரு. உடனே அன்னைக்கு ஜெபம் பண்ணேன். அன்னையிலேருந்து விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும் தம்பி, நான் ஊழியத்துக்கெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கிறேன், தெரியும்ல? ஆமாம். சரி, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் கொடுத்த விடுதலை கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஐயா வாங்க ஐயா. சோத்திரமானவருக்கு நன்றி அப்பா. நான் 3 மாதமாக சாப்பாடாமல் படுத்துட்டு ஐயா, அந்த அம்மா அந்த ஐயா ஜெபம் படித்து எனக்கு 2 நாளில் சுகமாகி கர்த்தர் சாப்பிட சொல்லி சாப்பிட்டு இன்றைக்கி நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா ஆண்டவர்னோடு இருக்கிறப்ப ஆண்டவர் ரொம்ப நல்லவர் அப்பா. அன்பாம் கேட்காமலேயே எல்லாம் கொடுக்குற தெய்வம். அவர் கேள்வியெல்லாம் கேட்க வேண்டியது இல்லை. என் வீட்டுக்கு அவர் வந்தபோது எவ்வளவோ பாரங்கள், கஷ்டங்கள், இன்பங்கள், துன்பங்கள் எல்லாம் இருந்தது. பனைமரத்தை போல பனைமரத்தை பிடுங்கி எடுத்து வீசி போகலப்பா. மறுபடி அவர் ஊதி ரோட்டில் போய்கிற மாதிரி எனக்கு தரிசனத்தில் காட்டி எங்கள் அப்பா எனக்கு 2 தடவை வீடு பிரித்து மேயா, கூலிங் ஷீட்டு போட,
அந்த அம்மா அந்த ஐயா எனக்கு உயிருக்கு உயிர் அப்பா போல அம்மா போல வந்து எனக்கு நல்லா கஷ்ட நஷ்டத்தை தீர்த்து கொடுக்க போன் பண்ணணும் போதெல்லாம் ஜபம் பண்ணுவாங்க எங்கள் அப்பா. அந்த அம்மா 2 பேரும் நல்லா ஜபம் படித்தாங்க. அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும், அவங்க ஆலயம் கடல் மலர் போல பெருக வேண்டும். இந்த ஆலயத்தை கட்டி பிடிச்சு முடியும் போது நான் 5000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த அப்பா அந்த அம்மா எனக்கு பண்ணுவார். இயேசு நாமத்தில் எனக்கு அப்பா எல்லாம் நல்ல விதமாக செஞ்சார். 2 நாளில் காரமே சேர்த்த முடியாதப்பா. இவங்க வந்து ஜாம் படிச்சுட்டு போய் 2 நாளில் மகனே எப்போ இருக்கிற மாதிரி சாப்பிட்டு நான் நல்லா பண்ணிட்டேன்னு சொல்லிட்டார். அன்றிலிருந்து இன்றும் வரையில் விரல சோடு ஆயிட்டப்பா. தடத்தில் நடந்த கீழே விழுந்துருவேன். எனக்கு நல்லா சாப்பாடு சாப்பிட்டு வச்சு இந்த 3-4 மாதத்துக்குள்ளே எப்போ இருக்கிற மாதிரி எங்கள் அப்பா பண்ணிட்டார். அவருக்கு கோடானு கோடி நன்றி, கோடானு கோடி நன்றி, கோடானு கோடி நன்றி, கோடானு கோடி நன்றி செலுத்துகிறேன். அப்பா ரொம்ப நல்லவர், அன்பான தெய்வம், பாசமுள்ள தெய்வம், கருணையுள்ள தெய்வம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தந்தை. ஆமென். ஐயா வந்து ரொம்ப பலவீனமாக இருந்தார். நான் எப்படி ஜெபம் பண்ணாலும் அந்த பலவீனம் இருக்குன்னு சொன்னேன். ஒரு நாள் வைராக்கியமாக நானும் நிமையும் போய் வைராக்கியமாக ஜெபம் பண்ண பாருங்களேன். அவர் அப்பா அம்மானா வயசில் நினச்சிக்காதீங்க, புரியுதுங்க, ஆவிக்குரிய தகப்பன் அப்படி சொல்லி. அன்பானவர்களே, 2 முறை ஜெபம் பண்ண கடிஞ்சு இந்த வியாதியை டாக்டர் சொன்ன காரமே சேர்த்தக்கூடாது. அவர் சொன்னார் பாருங்களேன், அந்த டைஜஷன் சிஸ்டம் சுகமாயிடுச்சு, அல்சர் சுகமாயிடுச்சு. இன்னைக்கு ஆலயத்தில் வந்து சாட்சி சொல்கிறாருன்னா ரொம்ப பயங்கரமான அற்புதத்தை ஆண்டவர் அவருக்கு செய்து. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தருக்கு பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதுங்க. இந்த என் குடும்பத்தை கூட ஆலம்பாளத்து பகுதியில் கண்ணன் கருவனுக்கு போல பாதுகாத்து தேவனுக்கு கொடானு கூட நன்றி செலுத்துகிறேன். வெள்ளிக்கிழமை சாயந்தரங்க நாங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு 9:30 போகும்போதுங்க மாரனூர் பிரிவுக்கிட்ட நாய் குறுக்கு வந்துங்க. நான் ஜோவின்னு சின்ன தம்பியை கையில் வச்சு வண்டியில் போகும்போதுங்க தம்பியை நான் வச்சுருந்தேங்க. அவங்க 3 பேர் வினோதினி வீட்டுக்காரர் அவங்க பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் குழந்தைய எடுத்துகிட்டு முன்னாடி போயிட்டு இருந்தேங்க. மாரனூர் பிரிவுக்கிட்ட நாய் குறுக்க தெக்க போன நாய் மறுபடியும் திரும்பி வந்துங்க. எங்களையும் நான் 3 பேர்த்தையும் நாங்கள் பல்ட் அடிச்சுங்க. கீழே விழுந்துட்டோமுங்க. கீழே விழுந்து குழந்தைக்கும் ஒன்றாகலைங்க, எனக்கு ஒன்றாகுங்க. எனக்கு வந்து கழுத்துக்கிட்ட மண்டையில் ஒரு அடிங்க. அவர் ஒன்றுமே ஆகலைங்க. நான் 3 பேர் அப்படியே விழுந்துட்டோமுங்க. நான் போன நாய்க்கு திரும்பி குறுக்க வந்துங்க, வீலில் சிக்கி விழுந்து ஒன்றாகலைங்க. எங்களுக்கு எந்த இது இல்லாமல் எங்களுக்கு 3 பேர்த்தையும் ஆண்டவர் பாதுகாத்துட்டார். பக்கத்தில் இருந்து தோட்டத்துக்கார் ஒடியாந்து தூக்கி விட்டுங்க, தண்ணியெல்லாம் கொடுத்து ஒன்றாகலை, நீங்கள் கும்பிடுற தெய்வமாக உங்களுக்கு துணையாக இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தண்ணி கொடுத்து கொஞ்சம் நேரம் இருந்துங்க. எனக்கு மண்டையில் மட்டும் ஒரு அடிங்க, தலையை ஒன்று காயமாகலைங்க. நேற்று போய் சரி எதுக்கு ஊசி போட்டுக்கோங்க, செப்டிங் ஊசின்னு சொன்னாங்க. போய் இன்ஜெக்ஷன் போட்டுங்க. சரச்சுக்கு இங்கே வரலான்னா எங்களால் முடியலைங்க. 2 பேரும் போயிட்டுமுங்க. அப்புறம் ஊசி போட்டுங்க. நான் சரி நல்லா இருந்தால் வர வேண்டாங்க, இல்லைன்னா வந்து ஊசி போட்டுக்காங்கன்னு டாக்டர் சொன்னாங்க. நாங்கள் வர முடியலைங்க. நேற்று சாயந்தரம் நேரம் அட்டன் பண்ண முடியலைங்க. ஆண்டவருக்கு கொடானு கொண்டு நன்றி செலுத்துகிறோமே. சோத்திரம். எங்களை பாதுகாத்தது தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமே. சோத்திரம். கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு அற்புதம் செஞ்சுன்னா கொஞ்சம் மெதுவாக தட்டுங்க. ஏன் வேகமாக தட்டி அந்த இது அது இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, மாற்றணும் இல்லை, கொஞ்சம் வேகமாக தட்டுங்களேன். அது காசா பணமா, கையை தட்டுறதுக்கு என்ன. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் அடியாள சாட்சியாக நிறுத்தின தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி எங்கள் அம்மா கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்ததில் ரைட் சைடில் எலும்பு உடஞ்சிருச்சு.
அப்புறம் நாங்களும் சரி அது எலும்பு உடஞ்சது எங்களுக்கு தெரியாது, சரி ஏதோ நரம்பு சுருண்டுருக்கு இல்லாட்டி தசை பிறண்டிருக்குன்னு சொல்லி நாங்களும் பேசாமல் விட்டுட்டோம். 3 நாள் ஆகியும் அவங்க நிற்கவே மாட்டேங்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் சரி அக்காலாம் இருந்துட்டு நீ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் பார்க்கணும், இப்படியே விட்டுட்டு இருக்காதுன்னு அப்புறம் மறுபடியும் சரி நாங்கள் செந்தில் ஹாஸ்பிட்டலுக்கு சரி சும்மா போய் பார்க்கலாம், எக்ஸ்ரே போட்டு ஒன்றும் இருக்காது சரி போய் பார்க்கலான்னு பார்க்கும்போது அவங்களுக்கு எலும்பு உடஞ்சிருச்சு, அந்த பால் மாதிரி இருக்கிற எலும்பு வந்து உடஞ்சிருச்சு. அப்புறம் டாக்டர் எல்லாம் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இவங்களுக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணி ஆகணும், இல்லாட்டி அவங்க பெட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நாங்கள் சரி அதுக்கு எவ்வளோ செலவாகுன்னு கேட்கும்போது 1,10,000 ரூபாய் ஆகுமா அப்படின்னு சொன்னாங்க. பிரேசப்பா இவ்வளோ காசுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு அம்ரோஸ் வந்துட்டு சரிம்மா பார்க்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நாங்கள் சரி ஆப்ரேஷன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு 26ஆம் தேதி அட்மிட் பண்ணோம். 27ஆம் தேதி அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியாச்சு கர்த்தருடைய கிருபையினால். பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் எல்லா அக்காங்க உள்ளிக்கார் எல்லாருமே வந்து பார்த்துட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாக நல்லா இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 10:30 மணி வரைக்கும் நல்லா இருந்தாங்க. சரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10:45 போது நமக்கு லேசாக நெஞ்சு வலிக்குது அப்படின்னாங்க. என்னம்மா திடீர்னு நேரத்துக்கு நீ இப்படி சொல்கிற அப்படிங்க. அப்புறம் இல்லை எனக்கு நெஞ்சு வலிக்குது, நீ பாபு சார் கூடவே ஃபோன் பண்ணு அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி 11 மணி ஆயிடுச்சு. அப்புறம் பாபு சாருக்கு ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணோடனே சரளிமா கூடனே நீ கூப்பிடு அப்படிங்கிறாங்க. என்ன இந்நேரத்துக்கு எல்லாத்தையும் கூப்பிட சொல்லுங்கள், இல்லை நீ கூப்பிடு அப்படின்னாங்க. அப்போ மறுபடியும் சரளிக்காவை கூப்பிடவே அவங்களுக்கு இதய துடிப்பெல்லாம் அதிகமாகிடுச்சு. 75 இருக்க வேண்டியது 185க்கு போயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் என்ன டாக்டருக்கு அங்கே உடனடியாக ஹார்ட் டாக்டர் எல்லாருமே இருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை, ஆனால் எல்லா டாக்டருமே அங்கே இருந்தாங்க. அப்புறம் உடனே வந்து பார்த்துட்டு அவங்கள உடனே ஐசியூஆரில் அட்மிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஏசப்பா நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, கூட பையன் இல்லை, எங்கள் அம்மாவோட தங்கச்சி நானும் மட்டும்தான் இருக்கிறோம். அப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியல, சரி நீங்கள் பண்ணுங்க சார், என்ன செய்யணுமோ பண்ணுங்க, அவங்களுக்கு ஜீவனுக்கு எந்த ஆபத்து இல்லாமல் இருந்தால் போதும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஐசியூ வார்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி தான் பேசிகிட்டு இருந்தேன். என்னன்னு தெரியலக்கா இப்படி சொல்கிறாங்க, திடீர்னு நல்லா தான் இருந்தாங்க அப்படின்னு. இல்லை ஒன்றும் இல்லை கவலைப்படாத, அவங்களுக்கு ஒரு தொந்தரவு இருக்காதுன்னு அப்புறம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. மறுபடியும் அம்ரோஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி அவங்களும் 12 மணிக்கு ராஜேஷும் அவனும் வந்துட்டாங்க. வந்துட்டு மறுபடியும் டாக்டர்கிட்ட அவங்க 2 பேரும் போய் பேசும்போது டாக்டர் கேட்டோம் என்ன உயிர்களை ஏதாவது ஆபத்துன்னு. உயிருக்கெல்லாம் நாங்கள் உத்தரவாதம் கொடுக்க முடியாதுமா, அதுக்கெல்லாம் நாங்கள் எந்த உத்தரவாதம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏசப்பா இவ்வளோ செலவு பண்ணியும் நாங்கள் நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவோங்கிற சந்தோஷத்தோடு இருந்தோமே, இப்படி திடீர்னு ஒரு காரியம் ஏற்பட்டிருக்குது, நீங்கள் தான் பலப்படுத்தணும்னு சொல்லிட்டு இருந்தா. டாக்டருங்களாம் நாளைக்கு தான் சொல்ல முடியும் எதாக இருந்தாலும் அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லி எனக்குள்ள ஒரே ஒரு விசுவாசம் தான், உங்கள் ஜீவன் அவங்களுக்குள்ளே இருக்குது, நீங்கள் எங்களை வெட்கப்படுத்த மாட்டீங்க ஏசப்பா, அவங்க வாழும்படியாக நீங்கள் ஜீவனை கொடுத்தீங்க ஏசப்பா. நாங்கள் எங்கள் அம்மாவை வந்து இங்கே வைத்தியத்துக்காக தான் கூட்டிகிட்டு வந்தேன், அவங்கள நான் வைத்தியம் பண்ணி அவங்கள சுகத்தோடு ஜீவனோடு நான் கூட்டிகிட்டு போகணும், எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும். மனுஷரும் இந்த மிஷன் சொல்கிற மிஷனும் அவங்க உயிரை ஆண்டவரேசப்பா அது சொல்கிற எந்த ஒரு காரியத்தையும் நான் கேட்க மாட்டேன் ஆண்டவரே, நீங்கள் தான் அவங்களுக்குள்ளே இருக்கிறீங்க, உங்கள் ஜீவன் மட்டும்தான் அவங்களுக்குள்ள உயிர் இருக்குது ஏசப்பா, நீங்கள் அவங்கள ஜீவனை மீட்டு கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன் நைட்டெல்லாம். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சோன்னு அப்புறம் பாபு சாருக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் லிமிக்காவும் சார் உடனே வந்துட்டாங்க. வந்து அப்புறம் அவங்க கொஞ்சம் நேரம் காத்திருந்து அப்புறம் அவங்களுக்காக போய் ஜெபம் பண்ணிட்டு தான் அவங்க வந்து அங்கே பயப்படாதீங்க சிஸ்டர், அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் டாக்டரு அந்த திங்கக்கிழமை காலையில் தான் வந்து சொன்னாங்க, நாங்கள் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்மா, இப்போ அவங்க பரவாயில்ல, அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு ஹார்ட்டு இது குறைஞ்சிட்டு இருக்குது, இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. பாபு சார் நீங்கள் விசுவாசத்தோடு இருங்க சிஸ்டர், நாங்கள் ஜெபம் பண்ணுற கர்த்தர் அற்புதம் செய்வார்னு சொல்லிட்டு போனாங்க. திங்கக்கிழமை ஃபுல்லாக அட்மிட் ஐசியூவில் இருந்தாங்க. அப்புறம் மறுபடியும் சாயந்தரமாக பார்த்துட்டு டாக்டரு பார்க்குறோமா இன்றைக்கி பார்த்துட்டு இந்த மருந்தெல்லாம் போயிட்டுருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறோம் என்னென்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் பாபு சாருக்கு ஃபோன் பண்ணேன், சார் இப்படி சொல்கிறாங்கட்டிக்கு தைரியமாக இருங்க, கர்த்தர் நம்மளோட இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். நாங்கள் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் பாபு சார் தைரியமாக இருங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிகிட்டே இருந்தார். அப்போ சாயந்தரமாக வந்து திங்கக்கிழமை சாயந்தரம் வந்து நைட்டு 8:30 மணிக்கு வந்து சொல்லிவிட்டு நாளைக்கு காலையில் அவங்கள பெட்டுக்கு மாற்றிடலாமா, அவங்க இப்போ நல்லா இருக்கிறாங்க, ஒரு தொந்தரவும் இல்லை அவங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க சார்ன்ட்டு அப்புறம் பாபு சாருக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி சொன்னேன், சார் இப்படி சொல்லியிருக்கிறாங்க காலையில் பெட்டுக்கு மாற்றிடலாம், நாளைக்கு பெட்டுக்கு மாற்றணும், உடனே நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிற அளவுக்கு நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். சரிங்க சார் அப்படின்னு. அதே மாதிரி
செவ்வாய்க்கிழமை காலையில் பெட்டுக்கு மாற்றினாங்க, புதன்கிழமை காலையில் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு காலத்திலும் ஜபம் ஊழிக்கார் எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஆண்டோடைய கிருபையினால் அம்மாவோடைய ஜீவனை மீட்டு கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். அம்மாவுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுடைய அமௌண்ட் எல்லாம் கட்டி முடிக்கிறதுக்காகவும் பாபு சார் ஜெபம் பண்ணுறேன்னு சொன்னாங்க. பண தேவை அதிகமாக இருந்ததே, நான் ஜெபம் பண்ணுறேன் சிஸ்டர், உங்களுக்கு எல்லா தேவைகளும் கர்த்தர் சந்திப்பார்னு சொல்லியிருந்தாங்க. 1.5 லட்சத்துக்கு மேலே ஆயிடுச்சு அம்மாவுடைய ஹாஸ்பிட்டல் செலவு. எல்லா பண தேவைகளும் கர்த்தர் சந்திச்சு அம்மாவை ஜீவனோடு கூட்டிட்டு வர தேவாதி தேவன் எங்களுக்கு உதவி செஞ்சாரு. எங்களுக்காக ஜெபித்த ஊழிக்கார் குடும்பத்துக்கும் சபையார் நிறைய பேர் அங்கே சமைச்சு கொடுக்கறது வந்து பார்க்கறது நிறைய பேர் வந்து உதவியாக இருந்தாங்க எங்களுக்கு. அதுக்காகவும் ஊழிக்கார் குடும்பத்துக்காகவும் சபையாருக்கும் சுகந்தந்த தேவாதி தேவனுக்கும் கொடான கொடி நன்றி பலிகளை ஸ்தோத்திர பலி ஏறெடுத்து இந்த சிறு சாட்சியை முடிக்கிறேன். தேங்க்யூ. ஒரே ஒரு சாட்சி. சரி இருங்க ஐயா, இந்த தம்பி சொன்ன பிறகு இந்த சிஸ்டரோட அம்மா இது ட்ரோமாவில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. எலும்புக்குன்னே ஒரு ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல். அதில் நான் சொன்னேன், ஒரு நாளைக்கு மேலே ஐசியூவில் இருக்கக்கூடாது. தேவனே நீங்கள் ஒரு நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணணும். அப்போ ஆப்ரேஷன் பண்ண ஒரு நாளில் ஐசியூ, ஒரு நாள் ஜென்ரல், அடுத்த நாள் டிஸ்சார்ஜ். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவர். ஷார்ட்டாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட கர்த்தர் என்னை சாட்சியாக நிறுத்தினதுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சென்ற நவம்பர் மந்தில் வந்து நான் ஒரு எக்ஸாம் எழுதினேன். ஸோ அந்த எக்ஸாமுக்கு ஒரு 6 months வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணேன். என்னுடைய சீனியர்கிட்ட நான் கேட்டப்போ, நிதிஷ் இதுக்கு வந்து 9 months ஆகும், அதுவும் இல்லாமல் நீ ஒர்க் பண்ணுறக்காங்காட்டி கண்டிப்பாக வந்து ஒரு 1 year ஆகுது டைம் எடுக்கணும் அப்படின்னாங்க. நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். 6 months தான் எனக்கு ப்ரிப்பரேஷன் டைம். ஆனால் அந்த ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிலேருந்தே என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஒரு பக்கம் ஒர்க்கில் ப்ரெஷர், இன்னொரு பக்கம் வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன் தான். நான் படிக்கிறதுக்கு புக்கை ஓப்பன் பண்ணால் என் ஃபேமிலி சுச்சுவேஷன் தான் மைண்டில் வரும். அப்போது வந்து என்னால் சரியாக ஃபஸ்ட் 2 months வந்து என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அப்போ இருந்தாலும் நான் விசுவாசரி எழுதிட்டு இருப்பேன். இயேசுவே ஞானம், ஞாபக சக்தி, அறிவு, புத்தி, விவேகம், வெற்றி அப்படின்னு சொல்லி 1000கணக்கில் எழுதுனேன், சொன்னேன். ஒரு 4 மாதம் போச்சு ப்ரிப்பரேஷனில். ஆண்டவர் எல்லா சிலபஸ் எல்லாம் கவர் பண்ண வச்சார். அப்புறம் மார்க் எக்ஸாம்ஸும் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணேன். பட் இருந்தாலும் எனக்கு ஒரு சப்ஜெக்டில் மட்டும் வந்து எனக்கு ரொம்ப வீக்காக இருந்தேன். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஏசப்பா இந்த சப்ஜெக்டில் எனக்கு வீக்கு, இதை நான் வந்து படித்து நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, மற்ற 9 சப்ஜெக்டில் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணேன். விசுவாசரிக்க துதி ரெகுலராக வந்து பார்த்தோன்னா ஒரு 1000 ஸ்தோத்திர பலியாவது சொல்லிகிட்டே இருப்பேன் டெய்லியும். அப்புறம் வந்து எக்ஸாம் டைம்லேயுமே அதே மாதிரி ஆச்சு. அந்த ஒரு எக்ஸாமில் வந்து ரொம்ப கஷ்டமாக வந்துச்சு. அப்போது நான் ஏசப்பா இந்த ஒரு சப்ஜெக்ட்னால என்னுடைய ஓவரால் ரிசல்ட் வந்து இதாகிடக்கூடாது, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி சேஃபே ரிசல்ட்டில் இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்லி 1000கணக்கில் என் ஒர்க் டைம்லேயும் வந்து பார்த்தோன்னா ஃப்ரீயாக இருக்கும் போது துதி சொல்லி விசுவாசரிக்க சொல்லி ரெகுலராக சொல்லிகிட்டே இருப்பேன். அப்புறம் வந்து எக்ஸாம் ஒரு 2 months எனக்கு டைம் கிடந்துச்சு ரிசல்ட் வரக்கு. அந்த ரிசல்ட் டைமில் வந்து அந்த இடைப்பட்ட காலத்தில் நான் வந்து டெய்லியும் ஒரு பக்கம் 1000 டைம் விசுவாசரிக்க, ஒரு பக்கம் 1000 டைம் ஸ்தோத்திரப்படி, இந்த ரெண்டையும் வந்து ரெகுலராக வந்து 2 months நான் சொல்லிகிட்டே இருந்தேன். ரிசல்ட் வந்தது. என் கூட எனக்கு கைடன்ஸ் கொடுத்தவங்க ஃபெயில் ஆகிட்டாங்க. பட் நான் வந்து அந்த எக்ஸாம் கிளியர் பண்ண ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இந்த ஒரே ஒரு சாட்சி போதும், என்ன டைம் ஆச்சு. ஐயா அம்மா வந்திருக்கிறாங்க. அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் செய்ய போகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. நான் இங்கே வரும்போது பல நாளாக கால் வலி ரொம்ப இருந்தது. மொண்டி தான் நடந்து போயிட்டு இருந்தேன். இங்கே வரும்போது இந்த முகாம் 3 நாளில் நான் நல்லா குணமாகணும்னு ஜெபம் பண்ணிட்டு தான் வந்தேன். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் வந்தே தீரணும்னு வந்தேன். காலை வேளையில் வந்து நான் இரவு வேளையில் என்னால் பஸ்ஸு கடந்து போக முடியாதுன்னு மீனாட்சி மண்டபத்திலேருந்து அப்படியே போயிருக்கேன். முதல் நாள் வரும்போது வந்துட்டு பஸ் ஸ்டாண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தியாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆயில்மெண்ட் வாங்கிட்டு நடந்தே போனேன். அப்போ வலி இல்லை. 2வது நாள் நேற்றைய தினத்தில் வந்தேன். விக்டர் கிருபா அவங்க அங்கே நிகழ்ச்சி நடத்தினாங்க. அதையெல்லாம் அது பார்த்துட்டு போகிறப்ப 5:30 மணி மேலே ஆயிடுச்சு. 5:30 மணிக்கு மேலும்போது பஸ் ஸ்டாண்ட் போகிற பஸ்ஸு இல்லை. இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடந்தே போனேன். எந்த வலியும் ஏற்படலை. இன்றைக்கி வந்து நல்லா சமணக்கால் போட்டு உட்கார்ற அளவுக்கு நல்ல பலத்தை கொடுத்த ஆண்டவருக்கு கோடானு கோடி நன்றி. இதனால் வரையில் விக்டர் கிருபா அவங்கள டிவியில் தான் பார்த்துருக்கேன். எங்கள் பையன் பாட்டுகளும் போட்டு விடுவான், அதில் பார்த்துருக்கேன். நேரில் பார்க்க கிருபை கொடுத்த ஆண்டவருக்கு கோடானு கோடி நன்றி.
இன்னும் என் மனைவிக்கு கால் வலியில் நேற்று ஆஸ்பத்திரி வந்தாங்களே என்னமோ தெரியாது. அவங்க 2 பேரும் வீட்டில் நோய் தான் இருந்தாங்க, நோய் வாய்ட்டு இருந்தாங்க. யாரோ ஆஸ்பத்திரிக்கு பக்கத்தில் சிஸ்டர் தீபா சிஸ்டர் கூட்டிகிட்டு போயிருக்கான்னு சொன்னாங்க. வீட்டுக்கு போனால் நான் எதையுமே கவலைப்படல. ஆண்டவர் வந்து எல்லாம் பார்த்துக்குவார், கவலை விட்டுருங்க, இந்த ஆண்டவர் பார்த்துக்காருன்னு வந்தேன். நல்ல முறையாக வந்து என் கால்களையும் குணமாக்கி கொடுத்த ஆண்டவருக்கு கொடான் கோடி நன்றி. என் மனைவிக்கும் கால் குணமாக நல்ல வாய்ப்பு கொடுக்க ஆண்டவருக்கு கொடான் கோடி நன்றி. பாருங்க, அவங்க ஐயாவும் அம்மாவும் நல்லா பாட்டு பாடி ஆராதிங்கன்னு சொல்லி அவங்க ஆராதிக்கும் போதே அவர்களுக்கு சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இப்பொழுது காணிக்கை நேரம். நீங்கள் வெளி சபையிலேருந்து வந்திருந்தால் உங்களுக்கெல்லாம் ஒரு வசனம் சொல்லித்தரேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தில் இப்படி இருக்குது. நான் சொல்கிறத சொல்கிறீங்களா? கையை உயர்த்திட்டு சொல்லுங்கள். என் பொருளாலும் என் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுவேன். அப்பொழுது என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், என் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு முறையும் காணிக்கப்படும் போது என் பொருளாலும் என் எல்லா விளைவின் மாத தசமாக மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஸ்பெஷல் அமௌண்ட் வரும்போது அதில் முதல் பங்கு ஆண்டவருக்கு. எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுவேன் அப்படிங்கிற விசுவாசத்தோடு நீங்கள் அந்த காணிக்கை போடும்போது, அதாவது உபாகம் 26ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் அவங்க எல்லாம் வசனம் சொல்லி தான் காணிக்கை போட்டிருக்கிறாங்க. உபாகம் 26 வீட்டில் போய் படித்து பாருங்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு செய்த நன்மைகளை எல்லாம் அவர்கள் சொல்லி கர்த்தருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு நம்ம காணிக்கை செலுத்தணும். முகாம் காணிக்கை கவர் நாங்கள் கொடுத்திருந்தா அதுக்கு அந்த விசேஷ கவர்களை நீங்கள் நிரப்பி கொடுக்கலாம். விசேஷ காணிக்கை கொடுக்க விரும்புகிறவர்களுக்கு கவர்கள் இருக்கிறது. சிஸ்டர், அந்த கவர்கள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொடுத்துடுங்க. காணிக்கை பெட்டி கேட்ட தம்பி யாராவது போய் கவர் வாங்கிட்டு வந்து, தேவகுமார் அந்த கவர் கொஞ்சம் வாங்கிட்டு வாப்பா, கவர் வாங்கிட்டு வாங்க. கவர் வேண்டுங்கிற வாங்கிக்கலாம். கர்த்தருக்கென்று உற்சாகமாக கொடுங்க. நாங்கள் விசேஷமாக ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவர் வானத்தின் மதகளை திறந்து இடங்கொள்ளாமல், நேற்று காலையிலே நம்ம காணிக்கை எடுக்கலை, முந்தா நேற்று காலையிலையும் காணிக்கை எடுக்கலை. அதற்காக சொல்லலை, எங்கள் உற்சாகமாய் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் அடிக்கடி காணிக்கை எடுக்கவில்லை. ஆகவே ஆண்டவருக்கென்று உதாரத்தமாக கொடுங்க. இந்த ஊழியத்திலே தேவைகள் எல்லாம் ஆண்டவர் சந்திப்பார். லட்சக்கணக்கான ரூபாய்கள் தேவைகள் இருக்கிறது. கர்த்தர், நாங்கள் விசுவாசத்தோடு இருக்கிறோம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் உங்களுக்கு அந்த காணிக்கை டப்பா கொண்டு வருவாங்க. ஏமா கவர்களும் வச்சுக்கோங்கம்மா. யாராச்சும் கவர் கேட்டால் கொடுக்குற மாதிரி கவர் இருக்கா? கையில் கவர் வச்சுக்கோங்க. கவர் வேணுங்கிறவங்க அந்த கவர் வாங்கி இந்த பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கு என்று உற்சாகமாக காணிக்கைகளை செலுத்தலாம். என்ன பாட்டு? ஓகே. பாடலை செக்கினா அம்மா, பாஸ்டர் ராபர்ட் செல்லியா அவருடைய மனைவி செக்கினா அம்மா வந்து இந்த பாடலை பாடுவார்கள். கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தும். இவரே பெருமான், மற்ற பேரளவே புமான். இவரே பெருமான், இவரே பெருமான், மற்ற பேரளவே புமான். இவரே Yeah.
பெருமான் குருடர்களுக்கு உதவும் விழியாம் பவக்கருமை இருளை நீக்கும் ஒளியாம் குருடர்களுக்கு உதவும் விழியாம் பவக்கருமை இருளை நீக்கும் ஒளியாம் தெய்வம் இருக்கும் தலச்சல் வாசல் வழியாம் இவரே பெருமான் மற்ற பேரளவை குமான் இவரே பெருமான் வல்லபிணி தீர்க்கும் பரிகாரி சொல்லும் வல்லமையில் மிக்க விபகாரி வல்லபிணி தீர்க்கும் பரிகாரி சொல்லும் வல்லமையில் மிக்க விபகாரி ஏன் குலத்துக்கும் நல்ல உபகாரி இவரே பெருமான் மற்ற பேரல்லவே புமான் இவரே பெருமான் அழகை தனை செய்த வீரன் பவ உலகை ரட்சித்த எழிற் பேரன் அழகை தனை செய்த வீரன் பவ உலகை ரட்சித்த எழிற் பேரன் உலக வாழ்ந்து குமாரன் இவரே பெருமான் மற்ற பேரல்லவே குமான் இவரே பெருமான் இவரே பெருமான் கண்களை மூடி ஜெபிக்கலாம். இந்த வேலையிலும் கூட தயவுசெய்து எல்லாம் உட்காருங்க. ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து வந்திருக்கிற அருமையான பிரதர் ஹெரால்டு ஜெக்சன் அவர்கள் வந்து இந்த காணிக்கைக்காக தொடர்ந்து வருகிற கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜெபிக்கும்படி இயேசுவின் நாமத்திலே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரதர் ஹெரால்டு ஜெக்சன் என்னுடைய மனைவியுடைய அண்ணன், 2வது அண்ணன் அவர் வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, கோயம்புத்தூர்லேருந்து அவர் கடைசி அண்ணன் ஹெரால்டு சாம் அவர்களும் வந்திருக்கிறாங்க. அனைவரையும் இயேசுவின் நாமத்திலே அன்போடு வரவேற்கிறேன். ஹalleluya. துதிக்கிறோம் தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் தாவே. ஹalleluya. எல்லாரும் 2 கைகளை உயர்த்தி ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் தாவே. உங்களுக்கு எனக்கும் துதி என்பது ஒரு பெரிய ஆயுதம். ஹalleluya. துதினால எல்லாவற்றையும் நம்ம ஜெயிக்கலாம். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் தாவே. 2 கரங்களை உயர்த்துவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஆண்டவரை நோக்கி துதிப்போம். துதிக்கிறோம் தாவே. சர்வ வல்லவரே துதிக்கிறோம் தாவே. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் தாவே. இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நல்ல ஜீவனை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் தாவே. ஹalleluya. ஹalleluya. சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் தாவே. இந்த புதிய வருஷத்தில் புதிய ஆசீர்வாதத்தோடு ஆண்டவரே இந்த கால் எடுத்து வைத்து இந்த கூட்டத்தில் ஆண்டவரே வந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் தாவே. வாழ்த்துகிறோம் தாவே. ஹalleluya. துதிக்கிறோம் 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 தாவே. மோசே அந்த 2 கரங்களையும் தூக்கி இருக்கும் போது ஒரு பெரிய வெற்றி காணப்பட்டது அந்த இடத்துல. ஹalleluya. அந்த கைகளை கீழே வரும்போது அம்மோன் புத்திரர்கள் அவரை எதிர்த்தார்கள். அவர்கள் போரிலே வெற்றி பெறும் நிலைமைக்கு வந்தார்கள். ஆனாலும் கர்த்தர் மோசேயை ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாமல் பாதுகாத்துக் கொண்டார். கைகளை உயர்த்த 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 ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிச்சு. ஹalleluya. ஹalleluya. துதிக்கிறோம் தாவே. எங்களை அதிகமாக நேசிக்கிறாங்க அன்பின் பரலோக பிதாவே. துதிகள் மத்தியில் வாசம் செய்ய எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. இந்த நல்ல நாளுக்காக ஜெபிக்கிறோம் தாவே. இந்த மன மகிழ்ச்சியின் காலை வேளையிலும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை கூடி வர கொடுத்த கிருபைக்காக
ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் தாவே, உம்மை துதிக்கிறோம் தாவே. ஹalleluya. வந்த ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம் தாவே. ஆண்டவரே எல்லா வந்த ஆண்டவரே வாழ்த்துகிறோம், குடும்பத்தோடு வந்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம் தாவே. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஒவ்வொருவருடைய தேவைக்காக ஜெபிக்கிறோம் தாவே. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அர்ப்பணிக்கப்பட்ட இந்த காணிக்கை நீ ஆசீர்வதிக்கப்படி ஜெபிக்கிறோம் தாவே. ஆண்டவரே சோதரிகம் தாவே, சோதரிகம் தாவே. இந்த காணிக்கை ஆண்டவரே உம்முடைய தேவ ராஜ்யம் கட்டப்பட நீ கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம் தாவே. உம்முடைய ஊழியம் மேலும் மேலும் வளர ஆண்டவரே அதுக்கு வேண்டிய எல்லா தேவைகளும் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் தாவே. ஹalleluya. துதிக்கிறோம் துதிக்கிறோம் தாவே. இப்பொழுது ஆண்டவரே வார்த்தைக்காக காத்திருக்கிறோம் தாவே. நீ தாமே ஆண்டவரே வார்த்தை மூலமாக நீ பேசும்படி ஜெபிக்கிறோம் தாவே. இந்த வார்த்தைகள் மூலமாக ஒரு பெரிய விடுதலை கொடுக்கப்படி ஜெபிக்கிறோம் தாவே. சத்தியத்தையும் அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்ற வசனத்தின் மித்தம் ஒரு பெரிய விடுதலையோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல நீர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம் தாவே. வந்த ஒரு காலம் ஜெபிக்கிறோம் தாவே. அவர்களை நீ ஆசீர்வதியும் தாவே. ஆண்டவரே வாழ்த்துகிறோம் தாவே. ஹalleluya. சோத்திரம் சோத்திரம் தாவே. ஆண்டவரே உம்முடைய தாசர்களை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் தாவே. கொடுக்கப்பட்ட வார்த்தை ஆண்டவரே இருபுறமும் கருக்குள்ள பட்டத்தை போல ஒருவரை கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம் தாவே. தொடர்ந்து ஆசீர்வதியும் தாவே. பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம், குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் தாவே. இவர்கள் செய்ய ஊழியத்திலையும் உடைய கரம் குளிர்க்கப்படி ஜெபிக்கிறோம் தாவே. எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் தாவே. இதன் மூலமாக ஒவ்வொரு விசுவாசத்தில் வளர நீர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம் தாவே. அநேக ஆத்துமாக்கள் வர நீர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம் தாவே. சபைகளை நீ ஆசீர்வதியும் தாவே. நடக்கிற எல்லா பரிசுத்தவான்கள் சபையும் ஆண்டவரே விசுவாசிகளுடைய சபை எல்லா ஆராதனை ஆசீர்வதியும். இந்த கடைசி காலத்தில் மாம்சமான யாரும் எதுவும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீரே, உடைய ஆவியை ஊற்றும்படி ஜெபிக்கிறோம் தாவே. தொடர்ந்து நீ பாதத்துக்குள்ளும் வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம், வார்த்தைக்காக காத்திருக்கிறோம் தாவே. நீர் பேசும்படி ஜெபிக்கிறோம். எங்களுடைய சோர்வு களைப்பு எல்லாவற்றையும் மாற்றி போடும்படி ஜெபிக்கிறோம் தாவே. தொடர்ந்து உடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதியும். கொடுக்கிற வார்த்தை ஒரு பெரிய ஒரு விடுதலையோட வார்த்தையாக இருக்கப்படி ஜெபிக்கிறோம் தாவே. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கெஞ்சி கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமீன் ஆமீன்.